வணக்கம் guys, இன்றைக்கி நாம் நோக்கியா 7.1 மொபைலில் பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி நாமளே பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நமக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டு, மொபைல் ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டு. ஸோ இது லோக்கல்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நோக்கியா 7.1ஓட பேட்ரி நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டு அந்த பேட்ரி மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டபுள் சைட் டேப்பு, ஏன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ரீபேக் பண்ணுறதுக்காக ஃபோனை. ஸோ இதுதான் நமக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ். மற்றபடி ஃபோனோட பேக் பேனல் நீங்கள் ஈஸியாக கழட்டணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே உங்களோட ப்ளோயர் இல்லைனா ஹேர் ட்ரையர் ஏதாவது ஒன்று வச்சு பேக் பேனலில் மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க, லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா போதும். ஹீட் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் அந்த உள்ளே ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க கம் லூசன் அப் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ப்ளோயர் அடித்து என்னோடய ஃபோனோட பேக் சைடு லூசன் அப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நாம் அதை எப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்ரி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ற ப்ராசஸ் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பேக் பேனல் ஹீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த ஓப்பனரை வச்சுட்டு நம்ம ஜஸ்ட்டு பொறுமையாக ஸ்வைப் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்வைப் பண்ணிங்கனாலே போதும், உள்ளே இருக்க அந்த கம் லூசன் அப் ஆயிரும். ரொம்ப ஹார்ட் ஸ்வைப் பண்ணாதீங்க, ஏன்னா உள்ளே நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் நமக்கு பேக் பேனலில் இருக்கிறதுனால ஸோ அதோட கனெக்டிவிட்டி உள்ள போர்டுக்கு போகும். ஸோ அதனால் பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமா பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டுவர்ட்ஸ் டவுன் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஸ்ட்ரிப் போர்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஸ்ட்ரிப்பை கழட்டிக்கலாம். அதே மாதிரி ஸ்க்ரூஸ் கழட்டும்போது ரொம்ப புஷ் பண்ணி கழட்டாதீங்க, ஏன்னா நமக்கு டிஸ்பிளே அந்த சைடில் இருக்கிறதுனால நமக்கு அதோட இம்பேக்ட்டும் ஒரு பக்கம் உள்ளே இருக்கும் ஃபோனில். ஸோ பொறுமையாகவே நீங்கள் அன்ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. எவ்வளோ மெதுவாக பண்ண முடியுமோ பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ எல்லா ஸ்க்ரூஸையும் நீங்கள் அன்ஸ்க்ரூ பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஸோ அந்த டாப் கேஸிங் மட்டும் தனியாக கழட்டிக்கலாம். ஸோ அதை கழட்டிட்டிங்கன்னா தான் அதுக்கப்புறமா தான் நமக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஸ்ட்ரிப்பை கழட்ட முடியும். ஏன் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஸ்ட்ரிப்பை கழட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எடுத்தால் மட்டும்தான் நமக்கு அந்த பேட்ரியோட மெயின் ஸ்ட்ரிப் கனெக்டிவிட்டி போர்டோடு இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம அதை கழட்டுறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பேசிக் கிட்டு. இதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக தேவைப்படாது. ஸோ இந்த பேசிக் டூல்ஸ் மட்டும் இருந்ததுன்னா போதும், நீங்களே உங்கள் வீட்லேயே உங்கள் ஃபோனோட பேட்ரி மாற்றிடலாம். இப்போ இந்த ஃபோனோட பேட்ரி ஏன் மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் பேட்ரி பல்ஜ் ஆகிடுச்சு. ஸோ ப்ளஸ் சார்ஜும் நிற்கலை. ஸோ அதனால் நம்ம புது பேட்ரி ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த பேட்ரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ண பேட்ரியில் இப்போ எடுத்துகிட்டு இப்போ நம்ம பழைய பேட்ரி எடுத்துகிட்டு பர்ச்சேஸ் பண்ண பேட்ரி நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் பேட்ரி வாங்கும்போது அதே மாதிரி அதோட வாட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாக்டாக அதே ஆம்ப்ஸு அந்த வோல்ட்டு எல்லாமே சேமாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயே நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். அப்படி இல்லை உங்கள்கிட்ட உங்கள் ஃபோனோட பாக்ஸ் இருந்ததுனாலும் அந்த பாக்ஸில் உங்கள் பேட்டரியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கிளியராக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பேட்ரி லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்டிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி ஸ்க்ரூஸ்லாம் அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு பொறுமையாக நீங்கள் ஹோல்டர் வச்சு ரிமூவ் பண்ணுங்கள். ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு இந்த சைடில் இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்க சைடில் ஒரு கிளாம்ப் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணும் அந்த போர்டை. ஸோ ஓவரில் இருக்க போர்டு. ஸோ அந்த போர்ட்லேயும் உங்களுக்கு ஸ்ட்ரிப் இருக்குது. ஸோ அதனால் அதையும் டேமேஜ் ஆகாமல் பொறுமையாக கழட்டி வைங்க. ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரிப் எதுவும் டேமேஜ் ஆகலை. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணுறது தான் நமக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது நம்ம சார்ஜிங் பாயிண்ட்டோடது ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பேட்டரியோட ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ பேட்ரி வெளியே வந்துச்சு. ஸோ பேட்ரி எடுத்து நம்ம உரமாக வச்சாச்சு. இப்போ நம்ம புது பேட்டரி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதான் நம்ம புது பேட்ரி. ஸோ புது பேட்ரி வச்சுட்டு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைங்க. நீங்கள் அந்த எந்த பாயிண்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சேம் அதே பாயிண்டில் நீங்கள் பேட்ரி வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரிப்பை கரெக்டாக போர்டோட கனெக்ஷன் பின்னில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ சார்ஜிங் பாயிண்ட் நம்ம போர்டுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதை பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், ஏன்னா பின்ஸ் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ ஹார்ட் ப்ரெஸ் பண்ணி உடஞ்சிட போகுது. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் எப்படி கழட்டினீங்களோ அதே மாதிரி பொறுமையாக வச்சுட்டு நீங்கள் ரீகனெக்ட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்புக்கு இப்போ கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும், ஒர்க் ஆகாது அதுக்கப்புறமா. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் யூஷுவல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கேசிங் மட்டும் எடுத்துகிட்டு ரீஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ ரீஃபிக்ஸிங் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள், ஏன்னா ஒன் சைடு தான் கிளாம்ப் இருக்கும். ஸோ கிளாம்ப் இருக்க சைடை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்க்ரூ வந்து கையில் இல்லை, ஒரு ஸ்க்ரூ போர்ட்லேயே இருக்குது. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்ப் இருக்க சைடு ஃபஸ்ட்டு வச்சுட்டு, ஸோ ஆப்போசிட் சைடில் வந்து நீங்கள் வச்சு பொறுமையாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக போர்டு வந்து உள்ளே போய் உட்காந்துரும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ ஒன்றும் அவசரம் இல்லை, ஏன்னா வேறு ஏதாவது ரொம்ப ஹார்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க சர்க்யூட் ஏதாவது டேமேஜ் ஆயிரும். ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு டைட் பண்ணி விடுங்க. ஸோ ஒன்ஸ் டைட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம வந்து டபுள் சைட் டேப் போடணும். ஸோ டபுள் சைட் டேப் மட்டும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஒயிட் கலர் டபுள் சைட் டேப் ஒன்று வரும். ஸோ ஒயிட் கலர் இந்த சென்ஸ் மேலே வந்து ஒயிட் கலரில் இருக்கும், பட் உள்ளே பிளாக் தான் இருக்கும். ஸோ டபுள் சைட் டேப் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணுறதுனாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் டபுள் சைட் டேப்பே உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக தான் இருக்கும், ஏன்னா பேனல் அவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் ஆகாது, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் க்ளூ வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுனாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்ரிதிங் ஒர்க்ஸ் ஃபைன், எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ நான் வந்து இதுக்கு வந்து டபுள் சைட் டேப் தான் போட போகிறேன். ஸோ க்ளூவும் இருக்குது, பட் ஆனால் டபுள் சைட் டேப் போடலாம் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம், ஏன்னா கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்காது, இருந்தாலும் ஃபார் எமர்ஜென்சி கேசஸ் இந்த மாதிரி ஆப்ஷனலாக தான் வச்சுருக்கோம். ஸோ ஸ்க்ரூவிங்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன் ஸ்க்ரூவிங் முடிஞ்சதுன்னா நம்ம டபுள் சைட் டேப் மட்டும் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இது பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுங்கள், ஏன்னா நமக்கு கேமராவோட லென்சஸும் அங்கே தான் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் கேமராவில் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது, ஏன்னா நம்ம ப்ரொஃபஷ்னல் இல்லை. ஸோ வீட்லேயே பண்ணுறீங்க அப்படின்னும்போது ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள், அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஏன்னா எந்த ஸ்ட்ரிப்பாவது ஏதாவது ஒரு இடத்துல ஸ்க்ரூ ட்ரைவர் கொஞ்சம் கூட ஸ்லிப்பாகி பட்டுருச்சு, ஸ்ட்ரிப்பில் வந்து ஒரு லைன் விழுந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு போர்ட் டோட்டலாக டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் பொறுமையாக நிதானமாகவே பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த மொபைல் ஸ்க்ரூ ட்ரைவர் செட் வாங்குறீங்க இல்லையா, ஸோ அது வித் மேக்னெட்டிக் இருக்க மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும், ஏன்னா இதெல்லாமே ரொம்ப சின்ன சின்ன ஸ்க்ரூஸு. ஸோ கையில் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வித் மேக்னெட் அப்படின்னும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் அந்த டிப்பில் வச்சுட்டு நீங்கள் விட்டிங்கனாலே அது ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ அது உங்களுக்கும் வந்து ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான். ஸோ அதனால் இது லோக்கலில் நிறைய ஷாப்ஸில் இருக்குது, நிறைய வெரைட்டியில் இருக்குது, லோக்கல் பிராண்ட்ஸ் இருக்குது, பிராண்டடும் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எதுனாலும் ஓகே வாங்கிக்கோங்க, பட்டு வாங்கும்போது ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 or 5 ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் இருக்க மாதிரி செட் வரும். ஸோ அது வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை மல்டிபிள் செட்ஸ் 32 பிட் அந்த மாதிரியும் நிறையா வருது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஹோல்டரும் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ ஹோல்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த சின்ன சின்ன போர்ட்ஸு அந்த பின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா நீங்கள் கஷ்டப்பட்டு கையில் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் பின்ஸ்லாம். ஸோ கனெக்ஷன் பின்ஸு. ஸோ அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸிங் எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ இதோட நம்ம ஸ்க்ரூவிங் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து டபுள் சைட் டேப் மட்டும் அடிக்கணும். ஸோ இப்போ நான் டபுள் சைட் டேப் வந்து ஒன் சைடு ஒட்டிட்டேன். ஸோ அதோட டாப் லேயர் அந்த ஒயிட்டை பிரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக இப்போ ஃபிக்ஸிங் பண்ணிடலாம். ஸோ டபுள் சைட் டேப் ஒட்டுறது வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணலை, ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தியாக பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் ரிமூவ் அந்த பொசிஷன் பண்ணல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் டபுள் சைட் டேப்பு நீங்கள் நார்மலாக எல்லா 4 கார்னர்ஸ்லேயும் வந்து ஓரமாக ஒட்டிட்டு பொறுமையாக நீங்கள் வந்து அந்த டாப் லேயர் மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ இதை வந்து கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா ஒன்றும் அவசரம் இல்லை, ஏன்னா இதுவும் சேம் அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு ஸ்ட்ரிப்பில் எதுவும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைன் மாதிரி தெரியுது இல்லைங்களா, ஸோ அதில் எதுவும் டேமேஜ் ஆகாமல் நீங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக கழட்டுங்க. ஸோ அந்த ஒயிட் கலர் டாப் கவர் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பிளாக் கலர் டேப் வந்து உள்ளே ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி ஒரு சைடு ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது உங்களுக்கு இந்த ஹோல்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஹோல்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதை ரிமூவ் பண்ணுற டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து நம்ம
நீடில் இல்லை ஏதாவது சின்ன பிளேடு அந்த மாதிரி ஏதாவது வச்சு நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். ஸோ இந்த ஹோல்டர் இருக்கிறதுனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த டாப் லேயர் மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த சைட்லேயும் அதே மாதிரி வந்துட்டு டாப் லேயர் மட்டும் ரிமூவ் பண்ணியாச்சு. டபுள் சைட் டேப் போடுது. ஒன் சைடு வந்து நமக்கு ஆல்ரெடி ஃபோனோட பேக்கில் ஒட்டிடுச்சு. ஸோ இன்னொரு சைடு வந்து ஓப்பன் பண்ணிட்டாச்சு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ 2 சைடு நம்ம கவர் ஆகிடுச்சு. இன்னும் 2 சைடில் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா டேமேஜ் எதுவும் ஆகாமல் போர்டுக்கு. அதே மாதிரி அந்த ஸ்ட்ரிப்பும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஸ்ட்ரிப் இருக்குது. அதே மாதிரி சார்ஜிங் பாயிண்ட்லேருந்து போர்டுக்கு போகிற மெயின் ஸ்ட்ரிப்பும் உங்களுக்கு இன்பிட்வீனில் தான் வரும். ஸோ அதனால் இது வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி ஏதாவது ஸ்ட்ரிப்பு கட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அன்னெசரியாக ட்ரபிள் வரும். ஸோ ஸ்ட்ரிப்லாம் மாற்றுறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதே தான். ஸோ இப்போ நம்ம இந்த ஹோல்டரை வச்சு பாட்டம் லைனில் இருக்க டபுள் சைட் ஸ்டிக்கர் ஒட்டினோம் இல்லையா, அதோட டாப் லேயர் மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ பொறுமையாக நிதானமாக ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இந்த போர்ஷனையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் இதையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாட்டம் லைனும் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரே ஒரு சைடு மட்டும் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டபுள் சைட் டேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் வந்து இந்த மொபைல் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் வாங்குறீங்க இல்லையா, ஸோ அங்கேயே வந்து இது ஈஸியாக அவைலபிள் தான். ஸோ இதுவும் ஒன்றும் ஹை டிமாண்டட்லாம் இல்லை. ஸோ ஈஸிலி அவைலபிள், எங்கேனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக ஸ்டோர் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பார்த்து கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை இது எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேணாம், நான் வந்து க்ளூவே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. ஏன்னா க்ளூ பண்ணலாம், பட்டு கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணோம். ஏன்னா எவ்வளோ குவான்டிட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஸ்டிக்கர் தான். ஸோ ஒன் சைட் ஸ்டிக் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு ஓவர்லே மட்டும் எடுத்து விட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 சைடும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட்டு பேனலை வந்து கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு பொறுமையாக ஆல் த சைட்ஸ் வந்து பொறுமையாக ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ மற்றபடி ஒன்றும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் வந்து ஆல் 4 சைட்ஸ் வந்து பொறுமையாக நிதானமாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பேக் சைடு மட்டும் இம்ப்ரெஷன் கொடுத்தா போதும், ஃப்ரண்ட் சைடு டிஸ்பிளேயில் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போட்ட பேட்ரி ஒர்க் ஆகுதா என்னன்னு பார்த்துப்போம். ஸோ இதுதான் அந்த புது பேட்ரி போட்டோம். ஓகே ஃபைன், நமக்கு இப்போ ஃபோன் ஆன் ஆகுது. ஸோ இந்த பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு தெரியல. ஸோ ஆன் பண்ணி நம்ம சார்ஜிங்கும் பார்த்துக்கலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா புது பேட்ரி இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ வாங்கிட்டு வந்தோடனே டேரெக்டாக இதான் போட்டு செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபுல்லி கரெக்டாக தான் மாட்டியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. எஸ், ஓகே, ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்ரி சார்ஜிங் பர்சன்டேஜ் வந்துட்டு ஒரு நிமிஷம் கைஸ், இப்போ ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். எஸ், 78% இருக்குது. ஸோ இவ்வளோ தான் கைஸ், நோக்கியா 7.1 ஃபோனில் பேட்ரி எவ்வளோ ஈஸியாக மாற்றலாம் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்தீங்க இன்றைக்கி இன் டீட்டெயிலாக. ஸோ இதே மாதிரி நாங்கள் நிறைய வீடியோஸோட இன் ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஃபோனில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட்டுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.